ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனுஷன் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கண்ணீரை தொடச்சிட்டு கிட்ட வரான்னா அவனுக்கு வேற வழி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. யாருக்கும் கொடுக்காத இடத்த மனசுல உனக்கு கொடுத்திருக்கான்னு அர்த்தம். மேரேஜ்ல நான் பெரியவனா நீ பெரியவனான்றதை விட நாம எப்படி சேர்ந்து பெருசாகலான்றதுதான் முக்கியம். நான் சொல்றது நீ கேட்கணும், நீ சொல்றது நான் கேட்கணும், அதெல்லாம் இல்ல. ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு என்ன வேணா விட்டு கொடுக்கலாம், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதை வேணா விட்டு கொடுக்கலாம். அவ்வளவு முக்கியம் இந்த திருமண உறவு. மெச்சூரான ஒரு பையனை லவ் பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு பயம் இருக்காது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்டிக்கப்பட மாட்டீங்க, திருத்தப்படுவீங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட குறையாது. அவங்க கூட இருக்கும்போது நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? மெச்சூர்ட் லவ் பயத்தால இல்ல, புரிதலால மட்டும்தான் இருக்கு. என்ன வேணா சொல்லுங்க, எவன் ஒருத்தன் கீழே விழுந்தா தூக்கி விட ஒருத்தனும் வரமாட்டான்னு தெரிஞ்சோம் அவனா போராடி எழுந்திருக்கிறானோ அவனை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியும். நாம ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கும். மத்தவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறத மத்தவங்க கேட்பாங்க. உங்க கம்பேக்க நினைச்சு வாயடிச்சு போவாங்க. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது ஈஸி இல்லடா. கையில ஒண்ணும் இல்லாம மனசுல ட்ரீமை மட்டும் வச்சுக்கிட்டு வாழறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் தோத்துட்ட மாதிரி தெரியும், சில சமயம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நீ வேணா ஜீரோவா இருக்கலாம், ஆனா நாளைக்கு உன்னால ஹீரோவாக முடியும். அதை மட்டும் நம்பு. அரேபியன் கார்டன்ல வந்து பிரான்சைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. பிரான்சைசி ஓன் ஒர்க் ஃபார்ம். ஆனா பட் எஸ், நாங்க வந்து we welcome investors, சைலண்ட் பார்ட்னர்ஸ் நாங்க வெல்கம் பண்றோம். எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். நீ இன்வெஸ்ட் பண்ணா போதும். வெல்கம் பேக் டு கண்ணாடி. அதாவது இன்னைக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட வந்திருக்கோம் சார். நீங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டா இப்ப ரெடியா இருப்பாரு சார் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை ரிலேட்டடாவே, ஹோட்டல் பிசினஸ் ரிலேட்டடாவே நிறைய கேள்விகள் வந்திருக்கு. சூப்பர்மா, கேளுங்க. ஹாப்பி ஆயிட்டார் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சார் என்னன்னா, அவர் கடன்லாம் வாங்கி ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சாராம். ஆனா இப்ப லாஸ்ல போயிட்டு இருக்கான். ஸோ வேற யாருக்காவது அந்த கடையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல் பிசினஸா ரெஸ்டாரண்டா? ரெஸ்டாரண்ட். ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஹோட்டலுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஹோட்டல்ன்றது தங்கும் விடுதி. ஓகே. ரெஸ்டாரண்ட் அப்படின்றது உணவு விடுதி. இங்க மட்டும்தான் இந்தியால தான் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் ஹோட்டல்னு பேர் வச்சிருக்காங்க. வெளிநாடுகள்லாம் போனா ஹோட்டல்ன்றது ஸ்டே பண்ற ஒரு இடம். எனிவே, ஓகே, என்ன கேள்வி என்ன கேட்டீங்க சார்? ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் வந்து கடன்லாம் வாங்கி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அங்கே பெரிய அளவில் லாபம் இல்லாதனால அவர் கை காசே போட வேண்டியதாக இருக்கு அண்ட் நஷ்டம் நிறைய இருக்கு அவருக்கு. ஸோ இப்போ அவர் விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. இதை நம்ம எப்படி? ஆமா, தான் நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு. வட்டிக்கு காசு வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து வட்டிக்கு காசு வாங்கி பண்ணவே கூடாது. ஆமா, ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அது வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்குன்னே தெரியாது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வருதோ வரலையோ பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்து தான் ஆகணும், வாடகை கொடுத்து தான் ஆகணும், இபி கொடுத்து தான் ஆகணும், மற்ற செலவுகளெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் பல கனவுகளோடு நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. தயவுசெய்து அதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. என்னுடைய சஜஷன் வந்து யாராவது நல்ல பிராண்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் பிராண்டோட நீங்கள் கொலாப் பண்ணி அதை எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வேணா அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக இன்றைக்கி 40 பிரான்ச்சஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உலகம் முழுக்க நாங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள பிளான்ஸோடு இருக்கோம். உங்களால் ரன் பண்ண முடியலன்னா யூ கேன் ஈவன் அப்ரோச் மீ. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே நீங்கள் ரெஸ்டாரண்ட் திறந்து உங்களால் ரன் பண்ண முடியாமல் மாதம் லாஸ் ஆகிட்டு இருக்குன்னா வாங்க, நம்ம சேர்ந்து கொலாப் பண்ணி நான் அந்த ஃபுல்லாக நான் எடுத்து அதை அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி பிஸ்னஸை ப்ரமோஷன் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணி அதில் இருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, நீங்க நடத்த முடியலன்னு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அது எல்லா ஜாமானும் அதுல இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. நீங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ணீங்கன்னா 5 லட்சம் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஏன்னா ராமாவரத்துலலாம் போய் பார்க்குறேன் நான், புது புது ஃபர்னிச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீப்பாக கிடைக்குது. புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறவங்க கூட தயவுசெய்து ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ்க்குலாம் அதிகம் செலவு பண்ணாதீங்க, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் செலவு பண்ணாதீங்க. நேராக ராமாவரம் போங்க. 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துலலாம் க்ளோஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸ்லாம் புதுசாக அங்கே இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு யூர் கொஸ்டின், தயவுசெய்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 100 சீட்டர் ரெஸ்டாரண்ட்டாக உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்க்குறோம், அது எங்களுக்கு நல்லா இருக்குன்னா நம்ம சேர்ந்து பண்ணுவோம். எங்கள் பிராண்டாக மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம்லாம் வேஸ்ட் ஆகிடும். எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை.
எல்லாமே நாங்களே பார்த்து நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே, நைஸ். கரெக்டான கேள்வியை ரைட் டைம்ல உங்ககிட்ட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். And இன்னொரு கேள்வி 4 பேர் கேட்டிருக்காங்க சார் ஒரே கேள்வி. சொல்லு. அரேபியன் கார்டன்ல வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, எங்கிட்டயும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலி எங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸில் ஃப்ரான்ச்சைசி ஓன் ஒர்க்மா. ஃப்ரான்ச்சைசி எங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஃப்ரான்ச்சைசின்றது ஒரு மினிமம் மெனு இருக்கிற ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட்டு இல்லைன்னா இந்த கேஎஃப்சி மெக்டானல்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மினிமம் மெனு இருக்கிறது ஃப்ரான்ச்சைசி ஒர்க் ஆகும். எங்களது பெரிய மெனு எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் தான் இருந்தால் செட் ஆகும். ஏன்னா வி ஹாவ் எ ட்ரைனிங், ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனே நாங்கள் வச்சுருக்கோம் அரேபியன் கார்டனுக்கு மகாபலிபுரத்தில். எங்களுடைய செஃப்லாம் நாங்கள் அங்கே ட்ரெயின் பண்ணி தான் எங்கள் பிரான்ச்சஸ்க்கே நாங்கள் அனுப்புவோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே டேஸ்ட் இருக்கிறோன்னு. சப்போஸ் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவங்களுடைய ஸ்டாஃப்லாம் வச்சு எங்கேயா ஒரு இடத்துல ஒரு தப்புனாலும் எங்களுடைய எல்லா பிரான்ச்சஸ்க்கும் அது பாதிப்பு வரும். ஆனால் பட் எஸ், நாங்கள் வந்து வி வெல்கம் இன்வெஸ்டர்ஸ், சைலண்ட் பார்ட்னர்ஸை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ப்ராஃபிட்டில் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அது பெஸ்ட்டு. அதுவும் நாங்கள் சேல்ஸ்லேயே பர்சன்டேஜ் கொடுத்துருவோம். சேல்ஸ்லேயே உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், எங்களுக்கு சப்போஸ் ஆரம்ப கட்டத்தில் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு லாஸ் ஆகாது. உங்களுக்கு மாதம் சேல்ஸில் உதாரணத்துக்கு 50 lakhs பிஸ்னஸ் நடக்குதுன்னா ஒரு 8% நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 lakhs உங்களுக்கு வந்துடும். எங்களுக்கு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் எவ்வளோ சேல்ஸ் நடக்குதோ அந்த சேல்ஸில் நீங்கள் பர்சன்டேஜை வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, எஸ். அப்போ ஃப்ரான்ச்சைஸ் இருக்காது, பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொலாப் இன்வெஸ்டராக வரலாம், ஒரு சைலண்ட் பார்ட்னராக வரலாம். இது உலகத்தில் எங்கே வேணால் வரலாம். ஓகே, ஆமாம். ஓகே சார். இப்போ நல்ல பிரான்ச்சஸ் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். யாராவது இன்வெஸ்டர்ஸ் வேணா இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. யூ கேன் பிகம் அவர் இன்வெஸ்டர். ஓகே சார். யா. ஆனால் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு தான் இன்வெஸ்டர், அரேபியன் கார்டன் கிடையாது. அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹோசூரில் நாங்கள் இப்போ ஒன்று ஃபைனல் பண்ணியிருக்கோம், பாண்டிச்சேரியில் ஒன்று ஃபைனல் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து வேற நிறைய இடங்கள்ல இப்போ ஃபைனலாக இருக்கு. தடான ஆந்திராவில் ஒன்று ஃபைனல் பண்ணியிருக்கோம், விஜயவாடாவில் ஒன்று ஃபைனல் பண்ணியிருக்கோம். யாராவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 12-13 ப்ராஜெக்ட் இப்போ பைப்லைனில் இருக்கு. வாவ், கிரேட் சார், கிரேட் ஒன். யா சார், லைஃப்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? யாருன்னா மேலா ஃபீமேலான்னு கேட்குறீங்களா? காமனாக வந்திருக்கு இந்த கொஸ்டின். சரி, ஓகே. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனை நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கண்ணீரை தொடச்சிட்டு உங்ககிட்ட வரான்னா அவனுக்கு வேற வழி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. யாருக்கும் கொடுக்காத இடத்த மனசுல உனக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஓகே, சூப்பர் சார். இது வந்து ஒரு ஆண் கேட்டிருக்காரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே போட்டியா போய்கிட்டு இருக்கு, நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு சண்டேலே இருக்கு அப்படின்னு. ஆமா, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மேரேஜில் நான் பெரியவனா நீ பெரியவனான்றதை விட நாம எப்படி சேர்ந்து பெருசாகலான்றது தான் முக்கியம். நான் சொல்றது நீ கேட்கணும், நீ சொல்றது நான் கேட்கணும், அதெல்லாம் இல்லை. 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு என்ன வேணா விட்டு கொடுக்கலாம், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதை வேணா விட்டு கொடுக்கலாம். அவ்வளோ முக்கியம் இந்த திருமண உறவு. அதை நீங்க முக்கியமா நினைக்கணும், அதுதான் விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை நினைக்கணும் நம்ம, எது நமக்கு முக்கியம் அப்படின்றது. நீங்க எனக்கு திருமண நாள். ஹாப்பி ஆனிவர்சரி சார். என்ன செலிப்ரேஷன் பிளான்லாம்? ஊர்ல இருக்காங்க வைஃப். ஓகே. அதுவும் வந்து ஒரே வைஃபோட இத்தனை வருஷம், எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் சார். இது வந்து ஒரு ஆதங்கத்தில் கேட்டிருந்தார் ஒருத்தர், எல்லா இடத்துலையும் அவரை தப்பானவர் குற்றவாளி கூண்டிலே நிறுத்திட்டு இருக்காங்களா எல்லாரும், என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு. உங்க கோவத்தை தூண்டி விட்டு உங்க வாயிலேயே மோசமான வார்த்தைகள் எல்லாம் வர வச்சு நீ ரொம்ப கெட்டவன், நீ ரொம்ப தப்பானவன் எல்லார் முன்னாடியும் சொல்றவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன தெரியுமா? மௌனம். ஓகே, அதை விட பெரிய தண்டனை இருக்குமா? அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கிட்டே வரல அப்படின்ற மாதிரி அப்படியே சைலன்ட்ல. சைலன்ஸ். ஓகே, அதான் வெப்பன், பவர்ஃபுல்லான. சார், சில பேர் மனசுல நிறைய காயங்கள் வலியெல்லாம் இருக்கு, ஆனா வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க, அது எப்படி முடியுது? சில பேர் இப்படி இருப்பாங்க, நீங்க எவ்வளவுதான் ஹர்ட் பண்ணாலும் சைலண்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கோவப்பட்டாலோ, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலோ, ரொம்ப ஹார்ஷ்ஃபுல்லா நடந்துகிட்டாலோ ரொம்ப டீப்பா ஹர்ட் ஆவாங்க. ஆனா வெளியே காமிக்க மாட்டாங்க. வெளியே இருந்து யாராவது பார்த்தா ரொம்ப கண்ட்ரோல்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கும் மனசு இருக்குல்ல, என்னதான் வெளியே சொல்லலைனாலும் அவங்களுக்கும் வலிக்கும். அதுதான் ஃபேக்ட். ஓகே, ஆனா அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் இல்லையா சார்? பெரிய சேலஞ்ச். அதை எப்படிதான் வெளியே கொட்டுறது மனசுல இருக்கிறதா? அது ஒரு டேலண்ட். அதுக்கு இன்னைக்கு நம்பிக்கையான ஆள் இல்லையம்மா. நம்பிக்கையான ஆட்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 100% அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை தான் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகி வெளியே கொட்டிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த கேட்டு வெளியே சொல்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆமா, ஆனா நமக்கு வச்சுக்கிட்டா சேஃப், நம்ம போய் திருப்பி இன்னொரு பிரச்சனையில விழுகாம. நம்பிக்கையான ஆளுனே உங்களை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்க கொட்டாமே இருக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அமைதியா பேசாமே பேசாமே இருக்கலாம் அப்படின்றது.
ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க சார். ம் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பெருசா அவங்கனால எதையும் ஷேர் பண்ணிக்க முடியல. ஒரு மாரி பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக்கி பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி. ம்ஹும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மெச்சூரான ஒரு பையனை லவ் பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு பயம் இருக்காது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்டிக்கப்பட மாட்டீங்க, திருத்தப்படுவீங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட குறையாது. அவங்க கூட இருக்கும்போது நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் சார்? மெச்சூர்ட் லவ் பயத்தால இல்ல, புரிதலால மட்டும்தான் இருக்கும். ட்ரூ சார். ஆக்சுவலி நம்ம பயத்தை தாண்டி அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் எஸ். சார், இப்போ ரிலேஷன்ஷிப்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ப்ரெஷரா மாறிடுமா? நேரம் கிடைக்கும் போது நம்ம கிட்ட பேசுற பர்சனை விட எவ்வளவு வேலை இருந்தாலும் நமக்காக நேரத்தை ஒதுக்கி உங்ககிட்ட பேசுறாங்களா, அந்த மாதிரி உறவு கிடைக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம். அந்த மாதிரி பர்சனை லைஃப்ல என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சார், ஒருத்தவங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. அவங்க பார்ட்னருக்கு என்ன மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன இருக்காங்க. காரணத்தினால பிரேக்கப் ஆச்சு? அது தெரியலையே. நியாயமான காரணத்தினால தான் பிரேக் ஆயிருந்தா அதுக்குள்ள பதில் சொல்றேன். ஓகே என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்றேன். ஓகே. என்னை விட்டுட்டு போயிட்ட, திரும்ப வருவியான்னு தெரியல. வந்தாலும் நான் இருப்பேனான்னு தெரியல, இருந்தாலும் நான் நானா இருப்பேனான்னு தெரியல. அன்புன்றது ஒரு முறை தான், அது போயிடுச்சுன்னா திரும்ப வராது. வந்தாலும் அது முதல்ல மாதிரி இருக்காது. இதை சொல்லுங்க. ஓகே, கண்ணாடி மாதிரி தான். ஒரு டைம் உடஞ்சிட்டா திருப்பி நம்மளால வாய்ப்பே இல்லை, வைக்கவே ஒட்டவே முடியாது. ஒட்டாது. சார், தப்பு பண்ணிட்டு நம்மளை ஹர்ட் பண்ணிட்டு பட் ஈஸியா கடந்து போய் ஜாலியா இருக்காங்க சார். ம். அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம ஒருத்தவங்க ப்ரெஷர்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி டீல் பண்றது? தப்பு செய்யறவனெல்லாம் நம்மளால திருத்த முடியாது. ஒண்ணு கடந்து போங்க, இல்லைன்னா கண்டுக்காம போங்க. நின்று நியாய தர்மம்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நிம்மதி தான் கெடும். கர்மா லேட்டா தான் வரும், ஆனா கரெக்டா வரும். அவர் என்ட்ரிக்கு தான் சார் காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சார், ஒரு மனித தன்மை அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஏக்கத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சிரிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா ஒருத்தங்க உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ். பணம் இல்லாததுக்கும், அவனுக்காக உறவுகள் இல்லாததுக்கும், அவனை புரிஞ்சுக்காததுக்கும், அவனை கேவலமா ட்ரீட் பண்றதுக்கும், அழ வைக்கிறதுக்கும் 1000 காரணங்கள் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தன் அழுவுறதை நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுதான் மனுஷத்துவம். உண்மையான மனிதாபிமானன்றது அவன்கிட்ட காட்டினா அது அவனுக்கு வலிக்கும். அவன் மனசை புரிஞ்சு, அவன் அழுகையை புரிஞ்சு நீ நடந்துக்கிட்டாலே போதும். சார், நல்ல இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேருந்து வெளியே வரப்ப திருப்பி ஜீரோவா இருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கான். அது ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்கும் இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்றது ஈஸி இல்லடா. கையில ஒன்றும் இல்லாம மனசுல ட்ரீமை மட்டும் வச்சுக்கிட்டு வாழறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் தோத்துட்ட மாதிரி தெரியும், சில சமயம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நீ வேணா ஜீரோவா இருக்கலாம், ஆனா நாளைக்கு உன்னால ஹீரோ ஆக முடியும். அதை மட்டும் நம்பு. ஓகே சார், லட்சியத்தோட வாழணும்னு நினைக்கிற ஒரு இளைஞருக்கு நீங்க சொல்லணுன்ற ஒரு அட்வைஸ் தான் என்னவாக இருக்கும்? கண்டதையும் நினைச்சு புலம்பிட்டு இருக்காத. உன் கூட யாரு இருக்காங்க, யாரு விட்டுட்டு போனாங்கன்னு யோசிக்காத. நீ பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இரு. நீ தலை நிமிர்ந்து நிற்கும் போது போனவங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க. வளர்ந்து காட்டு, உன் லட்சியமா அதை மாத்து. ஓகே, நம்ம வளர்ந்துட்டோன்றது தான் அவங்களுக்கு பதிலடியே. போனவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. அப்படியா சார்? யாரோட வெற்றியை தடுக்கவே முடியாது. சூப்பர். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எவன் ஒருத்தன் கீழே விழுந்தா தூக்கி விட ஒருத்தனும் வரமாட்டான்னு தெரிஞ்சோம் அவனா போராடி எழுந்திருக்கிறானோ, அவனை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அவரா எந்திரிக்கிறதுனால ஆமா, திருப்பி விழுந்தாலும் எந்திரிக்க தெரியும், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போயிடலாம். அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. சார், ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இருக்கப்ப என்னென்னலாம் கடைபிடிக்கணும்? நாம ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மற்றவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறத மற்றவங்க கேட்பாங்க. உங்க கம்பேக்கை நினைச்சு வாயடிச்சு போவாங்க. ஓகே, அப்போ கம்பேக் லோடிங் அப்படின்னு ஸ்டோரி போட்டுடலாம்னு நினைக்கிறேன் எல்லாரும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப டீட்டெயில்டாக, அதாவது ஃபுல் மோட்டிவேஷனாக இருந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு எபிசோட். ஸோ ஒரு பவர் பேக்டான எபிசோடாக இந்த எபிசோட் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.